Hello everyone, welcome back to the another video. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேன் அண்ட் மேக் இடையிலான டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் சென்டென்ஸோட பார்க்க போகிறோம். கேன்னா முடியும், இயலும். பெரும்பாலும் டூ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம். முதலாவது கேப்பபிலிட்டி, அதாவது இது இயலுமை அப்படின்னு வரும். செகண்ட், ஒரு முறையற்ற விதத்தில் பெர்மிஷன் கேட்குறது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம். அதாவது க்ளோஸானவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறது, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். செகண்ட், மேன்னா பாசிபிலிட்டி பற்றி பேசுகிறது. அடுத்து, ஒரு பொலைட் வேயில் பெர்மிஷன் கேட்குறது, ஒரு கண்ணியமாக பணியோடு பெர்மிஷன் கேட்குறது. டீப்பாக சென்டென்ஸோடு பார்க்கும்போது உங்களுக்கு மேலும் விளங்கிக் கொள்ள இயலும். ஃபர்ஸ்ட்டு கேனை பார்ப்போம். அதோட ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் கேப்பபிலிட்டி என்றால் இயலுமை, ஏதாவது ஒன்றை செய்யக்கூடிய ஆற்றல். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷி கேன் பிளே கிரிக்கெட் வெல், அவளால் கிரிக்கெட்டை நன்றாக விளையாட இயலும். செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். தட் டிவைஸ் கேன் ட்ராக் வேர் யூ ஆர் அட் எனி டைம், நீங்கள் எந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் அந்த டிவைஸால் உங்களை கண்காணிக்க இயலும். ரெண்டாவது யூஸ் கேஸ், ஆஸ்கிங் எ பெர்மிஷன் இன் அன் இன்ஃபார்மல் வே. அதாவது ஒரு முறையற்ற விதத்தில் பெர்மிஷன் கேட்குறது அப்படின்னு வரும். முறையற்ற விதம்னா தப்பான எடுத்துக்காதீங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸானவங்கக்கிட்ட கேட்குறது. சென்டென்ஸ் பாருங்கள். ஹாய் ராம், கேன் யூ ஓப்பன் த டோர். ராம் கதவை திறக்கலுமா. ராம் க்ளோஸான ஆளுன்றதால அப்படி கேட்குற மாதிரி சென்டென்ஸ் வருது. செகண்ட் பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ டிடன்ட் கெட் இட் வாட் யூ செட், ஸோ கேன் யூ சே இட் அகெயின். இந்த சென்டென்ஸுக்கு கேன் யூஸ் பண்ணவே இயலாது. கேன் யூஸ் பண்ணனா இதில் அர்த்தம் வரும், மன்னிக்கணும் சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது விளங்கலை, திரும்பி சொல்லிடலுமா. ஒரு அழுத்தமாக கேட்குற மாதிரி இந்த சென்டென்ஸ் வரும். அப்படி சொல்லக்கூடாது. தோரி சார் அப்படி வராது. என்னது, ஒரு நம்மளோட க்ளோஸானவங்கக்கிட்ட அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சார், ஒரு டீச்சர், ஒரு பிரின்சிபல், ஒரு லெக்சரர், ஒரு பேங்க் மேனேஜர் அப்படியான ஆட்கள்கிட்ட இப்படி கேனியூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறது குட், அந்த சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ டிடன்ட் கெட் வாட் யூ செட், ஸோ குட் யூ சே இட் அகெயின் அப்படின்னு போட்டால் இந்த சென்டென்ஸ் பெர்ஃபெக்ட். அடுத்து மேயை பற்றி பார்ப்போம். ஒரு ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் பாசிபிலிட்டின்னா சாத்தியத்தன்மை. ஐ மே அட்டெண்ட் த மீட்டிங் திஸ் வீக்கெண்ட், நான் வார இறுதியில், நான் இந்த வார கடைசியில் மீட்டிங்கு வருவேன், பெரும்பாலும் வருவேன்ன்றது குறிக்குது. 100% ஷுவர் பண்ணல தான், நான் பெரும்பாலும் மோஸ்ட்லி வருவேன். செகண்ட் ஆஸ்கிங் பெர்மிஷன் இன் அ பொலைட் வே, அப்படின்னா பணிவோட அனுமதி கேட்குற மாதிரி வரும் அப்படின்னு மீனிங் வரும். மே ஐ ஹாவ் அ பிஸ்கெட், நான் ஒரு பிஸ்கெட் சாப்பிடவா அல்லது எடுக்கவா என்ற மாதிரி வரும். சார் மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா அப்படின்னு மீனிங் வரும். தேங்க்யூ வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.